இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து மீடியாவுடைய பார்வை இந்த சப்ஜெக்டை பற்றி பிரபல பத்திரிகையாளர் ஞானி. வணக்கம் ஞானி. வணக்கம். இப்போ இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இதை பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு இப்போ இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரும்போது இப்போ 2 வருஷம் ஆச்சு. இதை பற்றி பேசுறதுக்கு ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. பட் ஒரு அவலான்ச்சே மாதிரி எவ்ரிதிங் பர்ஸ்ட் டியூரிங் தி லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ். இந்த 2 வாரத்திலேயே பார்த்தா நார்த் இந்தியன் மீடியா ஆர் வாட் தே கால் நேஷனல் மீடியான்னு சொல்லப்படுற சரி அவங்களுடைய அப்ரோச்சும் தமிழ்நாடு மீடியாவுடைய அப்ரோச்சும் இட் இஸ் பீன் வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட். அதுக்கான மீடியாவை கூட நம்ம இன்னும் ரெண்டா டிவைட் பண்ண இங்கிலீஷ் மீடியா, ஆமா, அண்ட் ஹிந்தி ஆர் நான் இங்கிலீஷ். எஸ், நான் சொல்றது இங்கிலீஷ். ஏன்னா நமக்கு ஹிந்தி மீடியாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இங்கிலீஷ் மீடியாவுடைய கவரேஜ் அண்ட் தமிழ் மீடியாவுடைய கவரேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுக்கு அந்த டிஃப்ரென்ஸுக்கான காரணம் என்ன? இல்லை, இது கொஞ்சம் வருஷங்களாகவே நம்ம பார்த்தோம்னா ஆல் இண்டியா லெவலில் பெருசாக எடுக்கிற விஷயங்கள் எதையும் இங்கே தமிழ் மீடியா வந்து பெருசாக எடுக்கிறது இல்லை. அது தொடர்ந்து அந்த போக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. தமிழ் மீடியா வந்து என்னன்னு சொல்கிறது, ரொம்ப 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 லோக்கலைஸ்டு விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்காங்க. சரியாக சொல்லப்போனால் ஒரு லோக்கலாக ஒரு தாதா பிரச்சனை, ஒரு கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை, ஒரு கள்ளக்காதல் பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. ஒழிய ஒரு ரொம்ப பேசிக் சீரியஸான இஷ்யூஸை எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசுறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் இப்போ ஒரு சில வருஷங்களாகவே தமிழ் மீடியாவுடைய போக்கு அப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை, ஒரு இது வந்து நான் ஓப்பனாகவே இது பண்ணும்போது ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ புஷ் பண்ணுற சேனல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை வந்து யாரும் நமக்கு ரொம்ப தெளிவாக வந்து எந்தெந்த சேனல் யாருடைய சார்பு உள்ளது, அந்த அஜெண்டா அதோடைய அஜெண்டா இஸ் ஓப்பன். நான் சொல்றது இந்த சோகால் நியூட்ரல் பப்ளிகேஷன்ஸ், நியூட்ரல் சேனல்ஸ்ன்னு சொல்றவங்களும் ஓப்பனா இந்த மாதிரி இல்லை. சோகால்டு நியூட்ரல்ங்கிற கொஸ்டினே இல்லை. காரணம் என்னன்னா எல்லாருமே வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு மாதிரியான கலர்ஸ் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு பேர் சொல்லியே சொல்லலாம்னா உதாரணங்களாகவே நான் சொல்ல முடியும். இப்போ நான் வந்து ஒரு 5-6 வருஷமாக நான் வந்து ஒரு காலம் எழுதிட்டு இருக்கேன். ஓப்பக்கங்கள்னு ஒரு காலம் எழுதிட்டு இருக்கேன் பத்திரிகையில், விகடனில் தொடங்கி எழுதிட்டு இருக்கேன். 3 வருஷம் விகடனில் தொடர்ந்து எழுதுறேன். 3ஆவது வருஷம் என்னுடைய காலம் வந்து ஸ்டாப் ஆகுது.